திருவாரூர் மாவட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும், வாக்களித்தால் இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்க தொடரலாம். அந்த சட்டத்தில் உள்ள ஒரு இதை மட்டும் சொல்லுங்க. அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்துல ஒரு 8 தொழில்கள் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. துத்தநாக உருக்குதல், இரும்பு தாது ஆலை, செம்பு அலுமினிய உருக்காலை, அப்புறம் தோல் தொழிற்சாலை, தோல் பதனிடும் ஆலை, எண்ணெய் எரிவாயு எடுத்தல், கப்பல். ஆக இந்த சூழலை பாதிக்கக்கூடிய எந்த தொழிலும் வரக்கூடாது அப்படின்னு அந்த சட்டம் இருந்திருந்தா இன்னைக்கு இங்க சிப்காட் தொழிற்சாலை வராது. சிப்காட்ல வரக்கூடியது என்ன தொழிற்சாலை நமக்கு தெரியாது. எல்லா தொழிற்சாலையுமே கழிவுகளை வெளியேற்றும். அப்புறம் இன்னொரு திருப்பூரா இது மாறிடும். இப்ப மன்னார்குடியில ஜவுளி தொழிற்சாலை சொல்றேன்னு சொல்றாங்க. அங்க சாயப்பட்ட வந்ததுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. வேலை வாய்ப்பு தான் நான் சொன்னேன். வேளாண்மை அடிப்படையிலான தொழில்கள் துவங்கப்படும், சிறு தொழில்கள். சரி ஐயா, அதுக்கு நீங்க என்ன தீர்வு? அதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? சிப்காட் 2 ஜேசிபி தான் இருக்குது. சிப்காட்டை கொண்டு வரல, கவலைப்படாதீங்க. இல்ல, அவங்க இப்பதான் பூஜை போட்டுருக்காங்க. சூழலை பாதிக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இன்னொரு திருப்பூராக திருவாரூர் மாவட்டத்தை மாற்றக்கூடிய தொழில்கள் வரக்கூடாது. நான் கொண்டு வர மாட்டோம். அதை நாங்க வேளாண்மை அடிப்படையிலான வாக்குறுதிகள் தான் கேட்கிறேன். என்ன வாக்குறுதியோ அந்த வாக்குறுதி சொல்லுங்க. நெல்லுக்கு விலை நிர்ணயிச்சிருக்கிற மாதிரி தேங்காய், நிலக்கடலை, உளுந்து, எள்ளு அதுக்கும் அரசு உரிய விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுப்போம். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் இயற்கை வேளாண் கல்லூரி அமைப்போம். அரசு பள்ளிகளில் போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். கழிவறைகள் அவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க எல்லா அரசு பள்ளிக்கு போய் பாருங்க, கழிவறை இல்ல, இருந்தாலும் பராமரிக்கிறதுக்கு ஆளு போட மாட்டாங்க. அதுக்கு என்ன சம்பளம் செலவாகும்? 4 கோடி லட்சம் பட்ஜெட், 4 லட்சம் கோடி பட்ஜெட் சொல்றீங்க. அதே மாதிரி பொது கழிப்பறைகள் எல்லா ஊர்லயும் குப்பை, மன்னார்ல ஒரு குப்பை மலை தேங்கி கிடக்கு. குற்றச்சாட்டுகள் வேணாம், அதுக்கான இல்ல அதை நாங்க சரி பண்ணுவோம். தீர்வுன்னு சொல்றோம். கும்பகோணம் நகராட்சியில 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி 15 வருஷம் சேர்ந்த குப்பையை அகற்றுனாங்க. அது மாதிரி மன்னார்குடியில அதை அகற்றுவோம். 4 தொகுதியிலையும் உள்ள குப்பைகளை அகற்றுவோம். அப்புறம் பொது கழிப்பறைகள் அமைப்போம். பொது கழிப்பறைகள் எங்கேயுமே பொது கழிப்பறை இல்லை. ஒரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. அப்படி பொது கழிப்பறை இருந்தாலும் பராமரிக்கப்படுவதில்லை. மன்னார்குடி தஞ்சாவூர் சாலை வரிசையா பொது கழிப்பறை இருக்கு, ஒண்ணுல கூட தண்ணி இல்லை. இதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம். அப்புறம் மாணவர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் விற்பனை எவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவல்துறையில் உரிய அதிகாரிகளை, சிறந்த அதிகாரிகள் நியமித்து அதை போதைப் பொருள் விற்பனை இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிப்போம், செவிலியர்களை நியமிக்கும். அகமது சுல்தான் இஸ்மாயில் அறிக்கை, ஐயா கொஞ்சம் கவனிங்க தம்பி. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையில திமுக அரசு பதவியேற்ற உடனே அகமது சுல்தான் இஸ்மாயில் கமிஷன் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்ட அமைச்சாங்க. அந்த குழு அறிக்கை கொடுத்தது இந்த ONGC செயல்பாடுகள் பத்தி. அந்த அறிக்கை அவர் கொடுக்கும்போது சொன்னாரு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த அறிக்கையை இன்று வரை ஸ்டாலின் ஐயா வெளியிடல. நாங்க அதை வெளியிடுவோம். இந்த மண்ணை பாழாக்கி கொண்டிருக்கிற ONGC அந்த அறிக்கை அடிப்படையில் நாங்க தடை செய்வோம்.